வெல்கம் டு TMW ஷேர்ஸ். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தோம், அதோட பொசிஷன் வந்து இன்னைக்கு என்ன எப்படி ப்ராஃபிட் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ப்ளஸ் இன்னொரு புதுசாக ஒரு ஆப்ஷன் பொசிஷன் வந்து இன்னைக்கு எடுக்க போறோம். அது எப்படி எடுக்க போறோம், என்ன பண்ண போறோம் அந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா, வாங்க நம்ம ரொம்ப நேரம் பேசுறது வேணா நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமான ஒரு விஷயம் இது நம்மளோட சேனல் ஓகே, TMW ஷேர்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல முக்கியமா வந்து என்னக்கா, ஹவு டு மேக் மணி இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அது நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த வீடியோஸை பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இதுல வந்து நம்ம பேசிக் மட்டும் சொல்லிருக்கோம், இதுல வேற எந்த விஷயம் சொல்ல போறது. பிளஸ் என்னன்னா, எல்லாருமே வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பண்றவங்க கூட ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து முக்கியமா பாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒன்லி ஃபார் டெக்னிக்கல்ஸ் மட்டும் கத்துக்கிட்டு ஆப்ஷனுடைய கிரீக்ஸை மட்டும் கத்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனா இதுல வந்து இன்னொரு விஷயம்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். பட் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டோட அக்யூரசி வந்து ரொம்ப இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். சரிங்களா, அது ஏன்னா எப்படி என்ன கால்குலேஷன் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னும் பண்ண போகலாம். இன்னும் சரிங்களா, அண்ட் ஹவு டு மேக் மணி இந்த ஷேர் மார்க்கெட்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட்டுக்கு பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்கோம்னா, இது வந்து என்ட்ரி லெவல் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லிட்டு ஒண்ணுமே ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது, நியூ வரவங்க அவங்க இதை பார்க்கணும். சரிங்களா, அண்ட் இது வந்து நம்ம புக் வேல்யூ என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து அப்படி அது எப்படி கால்குலேட் பண்றது, அதனால என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு நம்ம இதில் போட்டிருக்கோம். சரிங்களா, அண்ட் அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, அதான் கால்குலேட் எப்படி பண்றது அதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேஸ் வேல்யூ என்ன, ஓகேங்களா, அண்ட் அப்போ நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எப்படி லாஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன்ல, இதை பற்றியும் வீடியோஸும் போட்டிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்ல. இது கொஞ்சம் பாருங்க. அப்புறமா ஃபேஸ் வேல்யூ என்ன, ஃபேஸ் வேல்யூக்கும் நம்மளுடைய ட்ரேடிங்க்கும் என்ன சம்பந்தம், என்ன பெனிஃபிட் இருக்கும்ன்றது இதையும் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு வேல்யூ போட்டிருக்கோம், EPS போட்டிருக்கோம். இந்த EPS வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த வீடியோ வந்து கிளீனா பாருங்க, ஓகேங்களா. அண்ட் இது இப்போதைக்கு பார்ட் 1 தான் போட்டிருக்கோம். பார்ட் 2 வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்ல போறோம். அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா. பார்ட் 2 வந்துட்டு சரிங்களா, பார்ட் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதனால பார்ட் 2 வீடியோஸை பாருங்க. அண்ட் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம வாட் இஸ் EPS என்ன அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா கேட்டிருக்கோம். சரிங்களா, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஆப்ஷன் பொசிஷன்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 11,603 வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 11,603 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அண்ட் என்னன்னாக்கா ஆப்ஷன் சேலிங்ல பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம சரிங்களா, இது கண்டினியூ வீடியோ தான். இது எப்படி பண்ணா நம்ம இதுல என்ன பண்றோம்னா, நேர்கோட் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லிட்டு நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம். இது நம்ம வந்து டெக்னிக்கல்ஸோ எதுவுமே நம்ம பார்க்கல. என்ன பண்ணோம், டேரக்டா போனோம் அன்னைக்கு வந்து ஹட் த மணில இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துட்டோம், ரெண்டு சைடுமே வந்து சேல் பண்ணிட்டோம். நம்ம வேற எந்த விஷயமும் பண்ணல. இதுல வந்து நம்ம ஒண்ணுமே எதை பத்தி நம்ம தலைக்கடத்துல எந்த டெக்னிக்கல்ஸும் பார்க்கல. பட் ஆனாலும் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல தான் இருக்கும். சரிங்களா, நம்ம எப்போ எடுத்தோம், 25th of June எடுத்தோம். சரிங்களா, 25th of June எடுத்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 6 of 7 அப்படின்னா எவ்வளவு நாள் இருக்கு, ஆல்மோஸ்ட் 10 days இருக்கு. 10 days பாத்தீங்கன்னா 11,000 rupees per day ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 1,000 rupees நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. சரிங்களா, per day பாத்தீங்கன்னா 1,000 rupees நம்ம ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா, ஆப்ஷன் சேலிங்ஸ்ல பாருங்க, எங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 11,603 பண்ணிருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்னாக்கா, நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா 20,000 rupees. இதுல கரெக்ட் இல்லைங்களா, நம்ம எவ்வளவு பண்றோம், ஓகேங்களா, நம்ம எவ்வளவு பண்ணிருக்கோம்னா 20,000 rupees நம்மளுடைய டார்கெட். இதுல 20,000 rupees வந்தோம்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். சரிங்களா, 20,000 rupees ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 60% ப்ராஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்னாக்கா, இன்னும் 40% தான். சரிங்களா, ஆனா நம்மளுக்கு என்னன்னா ஆல்ரெடி வந்து 43,000 நம்மளோட அக்கௌண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம 20,000 rupees ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டோம்னாக்கா, மிச்சம் நம்ம 23,000 rupees நம்ம வந்து வாபஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆயிடும். சரிங்களா, அந்த ப்ரோக்கரேஜஸ் அதில் வந்து அப்புறமா வரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ பாருங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 71% வரைக்கும் இருக்கு. சரிங்களா, இது ஏன்னா இப்போ இந்த பொசிஷன் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா, மெயின் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டிவ் பேஸ் தான் இருக்கும். சரிங்களா, ஆமா, மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கன்சால்டேட்டிவ் பேஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஆமா, என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 14,000 16,000 நிஃப்டியோட நம்ம லெவல்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ நம்ம ப்ராடக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 32,000 to 38,000 ரேஞ்சில தான் வந்து அந்த ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கூட வரும். ஓகேங்களா, ஆகஸ்ட்லாம் கூட அந்த ரேஞ்சில தான் இருக்கும். 32,000 38,000 வரைக்கும் ஆகஸ்ட் வரைக்கும் கூட அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்கும். சரிங்களா, இந்த ரேஞ்ச் பவுண்ட் இருக்கும்போது நீங்க வந்து தைரியமா வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இருக்கும்போது தைரியமா நீங்க வந்து ஆப்ஷன் சேலிங் பக்கம் நீங்க போகலாம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆப்ஷன் சேலிங்ல எல்லாரும் பயப்படுறது என்னன்னாக்கா, அன்லிமிட்டட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அது நம்ம வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி கரெக்டா எடுத்தோம்னாக்கா, ஆப்ஷன் ட்ரேட்ல வந்து சேலர் தான் வந்து பெஸ்ட் ட்ரேடர்ஸ். சரிங்களா, அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இதை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம கிளியரா சொல்ல போறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஒரு கூகுள் ஷீட்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பொசிஷன் வந்து பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புதுசா இன்னைக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம்.
இதில் பாருங்க 35,500 ஒரு புட்டை வந்து சேல் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு குவான்டிட்டி. அப்புறமா இன்னொன்று பார்த்தா கால் வந்து சேல் பண்ணியிருக்கோம். சரிங்களா, கால்லையும் சேல் பண்ணியிருக்கோம் 35,200. அப்புறம் பார்த்தா காலில் வந்து பை பண்ணியிருக்கோம் 35,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி பண்ணியிருக்கோம். அதே வந்து பிலையும் பண்ணிருக்கோம், புட் கால்லையும் நம்ம பை பண்ணியிருக்கோம். சரிங்களா, அப்படி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6 லெக்ஸ் வரும், 6 லெக்ஸ் வரும். அப்படின்னா 6 பொசிஷன்ஸ் வரும். சரிங்களா, 6 பொசிஷன்ஸ் வந்து இதில் வரும். இந்த 6 பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 35,200 இருக்கு. சரிங்களா, அதே எக்ஸாம்பிள் நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து என்ன வச்சிருக்கோம்னாக்கா 3,000 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து என்னன்னா 3,000 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 32,000 வந்து சப்போர்ட் ஆகும், 38,000 தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். கரெக்டுங்களா, இந்த ரேஞ்ச் வச்சு தான் நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் வச்சிருக்கோம். சரிங்களா, இங்கே 38,000 தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 38,000 வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 53,650 rupees வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். சரிங்களா, எவ்வளோ 53,650 rupees நம்ம ப்ராஃபிட்ல இருக்கும். அதே நம்ம கெஸ் பண்ண மாதிரி எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு 32,000 வந்துச்சுனாக்குள்ள நம்ம வந்து 76,150 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் பொசிஷன் நம்ம எடுத்துருக்கோம்னா இப்போ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கன்சாலிடேட் இருந்தாலும் 32,000 வந்து டச் பண்ணும் சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா, 32,000 வந்து நம்ம நியர்பை வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த சைடில் வந்து நம்ம குச்சியில் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். சரிங்களா, அப்போ வந்து நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 76,000 rupees நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். சரிங்களா, அண்ட் இது இந்த ப்ராஃபிட் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பொசிஷன் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். சரிங்களா, உங்களுக்கு நான் காட்டுறது பொசிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிட் பண்ணிட்டோம். சரிங்களா, பொசிஷன் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். இங்கே பாருங்க தருதுங்களா, இப்போ 6 ஜூன் சரி 6 ஜூலை வந்து 7:20 AM நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். சரிங்களா, இங்கே பாருங்க தெரியுதுங்களா, இப்போ நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா, இதோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 1.6 lakhs கிட்ட வரும். சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம இது பண்ணிருக்கோம். நம்ம இது வந்து தயவு செஞ்சு பிகினர்ஸ் யாரும் பண்ணாதீங்க, பிகினர்ஸ் எல்லாம் பேப்பர் ட்ரேட் மட்டும் தான் பண்ணணும். இன்னும் ஆப்ஷன்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு, பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இங்கே பாருங்க 1,60,000 rupees 1,53,000 rupees நம்மளுக்கு வந்து ஓகேங்களா இருக்கும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னன்னாக்கா இது சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000% தான் இருக்கு. சரிங்களா, அப்படின்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்கேருந்து மூவ் ஆகுது இப்போ இன்னைக்கே வந்தால் கூட இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஒருவேளை 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மூவ் ஆச்சு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ், ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் வரும். இப்போ 36,000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா. எக்ஸாம்பிள் 36,000 ஓகே 36,000 வந்தாலும் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16,000 rupees ப்ராஃபிட் வரும். சரிங்களா, இது எப்படி ப்ராஃபிட் வரும் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஆல்ரெடி நம்ம கூகுள் ஷீட்டில் இருக்கோம். இதை வந்து நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி பண்ணோம், ஏது பண்ணியிருக்கோம், இதோட எப்படி ப்ராஃபிட், இதோட மேக்ஸிமம் லாஸ் என்ன, மினிமம் லாஸ் என்ன. ஓகேங்களா, இதோட நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, கொடுத்துருக்கோம் பாருங்க 1,350 rupees தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ். அது எப்போ பார்த்தீங்கன்னா 35,800 க்ளோஸ் ஆச்சுனாக்கா மார்க்கெட் வந்து ஒருவேளை இன்னைக்கு வந்து 35,800 கீழே வந்து வச்சுக்கோங்க, 35,750 வந்ததுனாக்கா இல்லை 35,800 வரும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,350 rupees தான் மேக்ஸிமம் லாஸாக இருக்கும். சரிங்களா, இன்னைக்குள்ள நம்ம அது வந்து நம்ம இது வந்து நம்ம எக்ஸலில் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்மளோட இது லைவ் மார்க்கெட்லையும் கரெக்டாக வருதா இல்லையாட்டு நம்ம நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.